மேடம், நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அரசியல் அப்படிங்கிறது ஒரு பிடிச்சுதான் வந்திருக்கீங்க. இந்த தேர்தலில் நீங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது தலைவரின் ஆலோசனைப்படி அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுபடிதான். ஒருவேளை இந்த தேர்தலில் நீங்க போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்து தலைவர் அப்பாவுக்கு வந்திருந்தால் எல்லாருமே சம்மதிச்சாங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்ஷன் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? சென்னை தானே? சென்னைன்னு சொல்ல முடியாது. அது எல்லா உயர்மட்ட குழு என்ன சொல்றாங்களோ, எங்க சொல்றாங்களோ அவங்க விருப்பத்தின்படி நான் அனுப்பேன். ஒரு நாடாளுமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கு? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஒரு எம்பி ஆகும்போது இந்த மக்களுக்காக நான் இதை செய்யணும், நான் ஒரு டாக்டர் அப்படிங்கிற பட்சத்துல வந்து உங்களுடைய லட்சியம் இல்ல ஒரு கனவு அப்படின்னா என்னவா இருக்கும்? நிறைய இருக்கு. மக்களுக்காண்டி நல்லது செய்யணும் மெயினா. ஏன்னா அவங்களோட பிரச்சனைகளை வந்து உறக்க சொல்றதுக்கு அங்க யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் போனா அவங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் அதை வந்து பேசி நான் அதை தீர்வு காணுவேன். உங்களுடைய ஆசை அப்படிங்கிறது அப்பாவோட ஆசை எப்படி வேணா இருக்கலாம் ஒரு கட்சி தலைவரா. உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது எந்த கட்சியோட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை. நம்ம இங்க கட்சியில பயணிக்கும் போது எல்லாரும் என்ன விரும்புறாங்களோ அது இப்ப தனிப்பட்ட இதுவா நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லாரோட விருப்பத்தின்படி தான் நம்ம செய்யணும். அவங்க என்ன எல்லாரும் முடிவெடுக்கிறாங்களோ அதுபடிதான் என்னோட முடிவு. அரசியலுக்குள்ள வந்துட்டீங்க, உங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னா யாரை நீங்க சொல்லுவீங்க? நீங்க அப்பாவை சொல்லக்கூடாது, வேற நீங்க அரசியல் அப்பா தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நாங்க அப்பாவை பார்த்து தான் இருந்திருக்கோம். ஸோ ரோல் மாடல்னா அப்பா தான். இல்ல வேற அரசியல நீங்க பார்த்து பிரமிச்ச யாரா? நான் அம்மாவை பார்த்து பிரமிச்சிருக்கேன். முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா மேடம். ஆமா, ஜெயலலிதா மேடம் பார்த்து நான் வியந்திருக்கேன். அவங்க ஒரு ஒரு பெரிய ஒரு அயன் லேடி. அவங்கள மாதிரி வரணும்னு ஆசை. வாழ்த்துக்கள். நன்றி.